அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இறுதிச் சடங்கை முடிச்சுட்டு நம்ம பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா இல்லாததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாக்கியா கிட்ட, என்ன பாக்கியா, உன் மாமா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு தெரியுமா? ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணப்போ நான் இவர் ரொம்ப முரடு, எப்படி இவரோட வாழ போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்தேன். ஆனால் நான் நினச்சதுக்கு நேர்மறையாக இவர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கோபி பிறந்ததுக்கப்புறம் நான் சாகிற மாதிரி ஆயிட்டேன். எல்லாரும் செத்து போயிட்டு வந்தால் நம்பினாங்க, நானும் அப்படி தான் நம்பினேன். ஆனால் இவர் மட்டும்தான் நான் பொழைச்சி வருவேன் நம்பினார். அவரோட நம்பிக்கையால் தான் நான் இன்னை வரையும் உயிரோடு இருக்கேன். ஆனால் இப்படி அம்போன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பாக்கியா. இன்னொரு பக்கம் நம்ம செல்வி, ஐயா நேற்று தாங்க்கா உனக்கு துணையாக எப்போவுமே உன் கூட இருக்க சொன்னார். கடைசியில் இன்றைக்கி இப்படி அவர் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி பாக்கியான்னு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்ன சொன்னாலும் நம்ம ஈஸ்வரியோட மனசு ஆறுதல் அடையாமல் அங்கே இங்கேயும் அதை இதையும் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க பாக்கியா. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல மாமனார், பசங்களுக்கு நல்ல தாத்தா, அப்பா, புருஷன் அப்படிங்கிற எல்லா உறவையும் ரொம்ப சந்தோஷமான முறையில் இருந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு போன மனுஷன் அவர். ஆனால் இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம இனியா, தாத்தா இல்லாததை என்னால் நம்பவே முடியல, நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ஒரு பக்கம் செலின்கிட்டே எழில்கிட்டையும் சொல்லி ஃபீல் பண்ணிக்கி அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே நம்ம எழிலும் செலினும் இனியாவுக்கும் ஆறுதல் சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் நீ உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காத, தாத்தாவுக்கு வயசாகிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் சொல்லி புரிய வச்சாலும், இல்லை தாத்தாவுக்கு வயசான என்ன நம்ம கூட இருக்கக்கூடாதா? தாத்தா இல்லாத எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தாத்தா எத்தனை தடவை என்னால் கஷ்டப்பட்டுருக்காரு, ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம கூட தான் நின்றுருக்காரு. இப்போ அவர் இல்லாத நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜெனி, அமிர்த் தானே எல்லாருமே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தாத்தா இல்லாத ஒரு சூழ்நிலை நினச்சி என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.